அனைவருக்கும் வணக்கம். இதில் வந்து எக்ஸசைஸில் நம்ம 9 சம்ஸ் வரைக்கும் போட்டுட்டோம். இப்போ 10th சம்லேருந்து பார்க்க போகிறோம். The data in the adjacent table depicts the length of a person forehead and their corresponding height. சரிங்களா? லென்த்து அதை வந்து ஃபோர்ஹெட்டோட லென்த்தை வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கோங்க சென்டிமீட்டரில், ஹைட்டை வந்து ஒய்ன்னு டினோட் பண்ணியிருக்காங்க இன்ச்சஸில் கொடுத்துருக்கான். இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஃபைண்ட் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஹைட் அண்ட் த ஃபோர்ஹெட். எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா y = ax + b யூஸ் பண்ணி தான். இதில் ஏயும் பியும் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இப்போது ஃபோர்ஹெட்டோட லென்த்து கொடுத்துட்டாங்க, ஹைட்டு ஒய் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணோன்னா இது வந்து முதல்ல இது ஒரு ஃபங்க்ஷனானு இந்த ரிலேஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனானு பார்க்கணும். அப்படி ஃபங்க்ஷன்னா ஏயும் பியும் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தேர்டு என்னென்னா இந்த ஹைட் ஆஃப் த பர்சன் வந்து கண்டுபிடிக்கணும். அவனோட ஃபோர்ஹெட்டோட லென்த் வந்து 40 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா ஹைட் ஆஃப் எ பர்சன் எவ்வளவு, அதே மாதிரி ஹைட்டு வந்து 53.3 இன்ச்சஸாக இருந்ததுன்னா அவனோட ஃபோர்ஹெட்டோட லென்த்து வந்து எவ்வளவா இருக்கும். இந்த மாதிரி 4 கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். முதல்ல கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. லென்த் ஆஃப் எ ஃபோர்ஹெட்டை கொடுத்துட்டாங்க, அது எக்ஸ்ன்னு டினோட் பண்ணிட்டான். ஹைட்டை கொடுத்துட்டாங்க, அது ஒய்ன்னு டினோட் பண்ணிட்டான். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இது ரிலேஷனா. அடுத்த கொஸ்டின் ஏஎன்பி. இந்த ஏஎன்பி கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலான்னா இதில் ஏதாவது 2 செட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஏயும் பியும் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸு வந்து 35, ஒய்க்கு 56 போட்டு ஒரு ஈக்குவேஷன் வரும். அடுத்து எக்ஸு வந்து 45, ஒய்க்கு 65 போட்டால் இன்னொரு ஈக்குவேஷன் வரும் இல்லைங்களா? அப்போ அந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிருங்க, ஏஎன்பி கிடச்சிரும். அது செகண்டு. அடுத்து தேர்டு என்ன பண்ணோன்னா அவனோட ஃபோர்ஹெட்டோட லென்த்து வந்து 40 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா ஹைட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஹைட்டு வந்து 53.3 இருந்ததுன்னா லென்த் ஆஃப் த ஃபோர்ஹெட் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன அர்த்தம், ஃபோர்ஹெட் என்னென்னு வச்சுருக்குறோம், எக்ஸுன்னு வச்சுருக்கோம். அப்போ எக்ஸுக்கு 40 போட்டு ஒய்யை கண்டுபிடிச்சிக்குவீங்க. அடுத்தது என்னது, ஹைட் என்னென்னு வச்சுருக்கோம், ஒய்ன்னு வச்சுருக்கோம். இப்போ ஒய்க்கு 53.3 போட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுதான் மெத்தட். சரிங்களா? இப்போ வாங்க சம்முக்குள்ளே போய் 1 by 1 போடலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு ரிலேஷனான்னு கேட்குறாங்க. ஸோ இது போட்டு ரிலேஷனான்னு பார்க்க போகிறோம். அடுத்து ஏஎன்பி கண்டுபிடிக்க போகிறோம். இது எக்ஸா இதை ஒய்யா வச்சு ஒரு ஈக்குவேஷன். அடுத்ததில் இது எக்ஸா இதை ஒய்யா வச்சு இன்னொரு ஈக்குவேஷன். 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள் சொல்யூஷன் y = ax + b. இப்போ ஃபஸ்ட் என்ன கொடுத்தான், 35க்கு 56, 45க்கு 65, 50க்கு 69.5, 55க்கு 74. ஆமாம், டொமைன் டொமைன் போடுங்க. ரிலேஷன் ஈஸியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு ஒன் ஈஸி. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஏஎன்பி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரெண்டு ஆர்டர் பேர் எடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு செட்டையும் செகண்ட் செட்டையும் எடுத்துக்கலாம். இப்போ y = ax + bனா எக்ஸ் இருக்க இடத்துல 35, ஒய் இருக்க இடத்துல 56 போடுங்க. அப்போ 56 = a × 35 + bங்களா? அடுத்தது இதே மாதிரி தான் போடுங்க. எக்ஸ் இருக்க இடத்துல 45, ஒய் இருக்க இடத்துல 65. அப்போ a × 45 + b = 65. இப்போ இது 2 ஈக்குவேஷன் மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஒன்று 9th படிச்சுருப்போம் இல்லைங்களா, ஈக்குவேஷன் சால்விங் அந்த மாதிரி. அப்போ என்ன வரும், 35a + b = 56, 45a + b = 65. ஸோ இது 2ஐயும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். அப்போ -10a = -9. அப்போ a = 9/10. அப்போ 0.9. இதை வந்து ஃபஸ்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி இப்போ b கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 35 × 0.9 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும் பாருங்கள். அப்போ 35 × 0.9 + b = 56. அப்போ இது 2ஐயும் இன்டூ பண்ணோம்னா 31.5 + b = 56. இப்போ b = 56 - 31.5. நான் மறந்துடாதீங்க, 56 31.5 பண்ணும்போது இங்கே புள்ளி வச்சு 0 போட்டுக்கணும். டிஜிட்டை மாற்றி போட்டுறாதீங்க, புள்ளி வச்சு 0 போட்டுங்க. பியை கண்டுபிடிச்சிடுங்க. இப்போ ஏயும் பியும் கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ y = ax + b. இப்போ y = 0.9x + b 24.5. இது ஈக்குவேஷன் முடிஞ்சு. இப்போ புரிஞ்சிச்சா பாருங்கள். 2 ஆர்டர் பேர் எடுத்தோம். அதில் வந்து எக்ஸே ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன்.
அடுத்ததுல எக்ஸே ஒய்ஏ சப்ஸ்டியூட் பண்ணி இன்னொரு ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுறோம். அதில் சைனாக மாற்றினீங்கன்னா பி கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 10a = -9. இப்போ a = 9/10 வரும். ஏன்னா மைனஸும் உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். நீங்கள் 9/10 0.9 வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ a = 0.9 உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 1லையும் போடலாம் 2லையும் போடலாம். நம்ம 1ல் போட்டிருக்கோம். இப்போ 35 × 0.9 + b = 56. அப்போ அது ரெண்டையும் இன்டூ பண்ணுங்கள். இப்போ ரெண்டையும் இன்டூ பண்ணி +b = 56. அப்போ bயை கண்டுபிடிச்சிருங்க. இப்போ y = ax + b. இப்போ y = 0.9x + b. அடுத்தது when the length of the forehead x = 40 cm. இப்போ x வந்து 40 cm இருந்ததுன்னா y என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? லென்த் வந்து 40 cm, அதாவது லென்த் ஆஃப் த ஃபோர்ஹெட் வந்து 40 cm இருந்துச்சுன்னா அதோட ஹைட் என்ன y என்னன்னு கேட்டு ஹைட் என்ன வச்சுருக்கோம் y. அப்போ x இருக்க இடத்துல 40 போடுங்க. ஏவும் பியும் இங்கே இருக்க பாருங்கள். y = 0.9 x இருக்க இடத்துல இந்த 40 போடுங்க ப்ளஸ் 24.5. இப்போ இது இன்டூ பண்ணிங்கன்னா இது ரெண்டையும் இன்டூ பண்ணுங்கள். இந்த இன்டூ பண்ணதெல்லாம் ஞாபகம் இருக்குதா பாருங்கள். 0.9 × 40னா இது என்ன மாற்றிடலாம் 9/10 × 40ன்னு பிரிச்சிடலாம். டெசிமல்லேருந்து ஃப்ராக்ஷன் பண்ணிக்கிறோம். புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தால் /10 போடுங்க. ஸோ 0 0 கேன்சல் ஆயிரும். 9 4s 36 வந்துடுச்சு. 36 + 24.5. ஸோ இது ரெண்டையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக பொறுமையாக ஆட் பண்ணி இப்படி வச்சு ஆட் பண்ணணும். இங்கே புள்ளிக்கு அப்புறம் 0ன்னு அர்த்தம். அப்போ 60.5 inches. அடுத்தது when the height of the person y = 53.3 inchesனா x என்னன்னு கேட்குறாங்க. லென்த் ஆஃப் த ஃபோர்ஹெட் கேட்குறாங்க. அப்போ y இருக்க இடத்துல 53.3 போடுங்க. = 0.9x + 24.5. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் போடுங்க. இப்போ 28.5 = 0.9x. அப்போ x = என்ன வரும் 28.8/0.9. ஸோ இதை பண்ணும்போது இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குங்களா × 10/10 போட்டுக்கோங்க. அப்போ 288/9. ஸோ இதை டிவைட் பண்ணுங்கள். அப்போ x = 32 cm வந்துடுச்சு. இதோட எக்ஸசைஸ் 1.3 முடிஞ்சிருச்சு. எக்ஸசைஸ் 1.3 முடிஞ்சிருச்சு. அடுத்தது 1.4லேருந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 9th-லேருந்து 10th போகிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா சாப்டரும் கவர் ஆகும். மே மந்த்துக்குள்ளே உங்களுக்கு வந்து மோர் தென் ½ சாப்டர்ஸ் வந்து கவர் பண்ணலாம். நன்றி வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம்.